ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் நம் குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பாடும் பொழுது சிலருடைய முகங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கத்தோட, வேதனையோட, ரொம்ப மனபாரத்தோடு இருக்கிறது போல காணப்படுகிறது. வேதத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அன்னாளை குறித்து பார்க்கிறோம். வருஷம் அவர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள், ஆனால் அவளோ அழுது கொண்டிருப்பாள். வருஷம் நாங்கள் ஆலயத்துக்கு போவோம், வருஷம் புத்தாண்டு வருகிறது, வருஷம் ஒரு நியூ இயர் வருகிறது, கிறிஸ்மஸ் வருகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ ஒரே வருத்தம், ஒரே கலக்கம். அப்படி சொல்லுகிறது போல சிலருடைய முகங்கள் இருக்கிறது. அன்னாளை ஒரு சில நாட்கள் வருத்தத்துக்குள்ளாக நடத்தின தேவன் அப்படியே விட்டு விடல. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்னாளை பாடி மகிழும்படியாக, அவளுடைய கொம்பை உயர்த்தும்படியாக, ஹல்லேலூயா, அவளுடைய மலட்டு தன்மை மாறும்படியாக, உடைந்து போன இருதயம் துதிக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கடாட்சித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்கள்லையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நானும் துக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. என் குடும்பத்தில் நான் என்ன கொண்டாடுகிறது? ஒன்றுமே இல்லையே. கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. வாயில ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லுகிறேன், சொல்றதுனால சேம் டு யூ சொல்லுகிறேன். அப்படி ஒரு வேலை சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய துக்கங்களை ஹல்லேலூயா ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 58:11 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நடத்துவார் தெரியுமா? அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தினதுனால தான் இந்த நாளில் நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பாதை ரொம்ப உஷ்ணமான பாதையாய், வறட்சியான பாதையாய் இருந்திருக்கலாம், வனாந்திரம் போல இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாருமே சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட சொல்லும் பொழுது ஒரு நபர் மீனுடைய முள்ளை சாப்பிடும்போது மீன் முள் மாட்டிட்டு அவர் இறந்து போயிட்டார். நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ நல்ல உணவுகளை இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? மட்டன், சிக்கன். யாரும் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களே? சாப்பிட்டோன்னு சொல்றவங்களாம் கைகளை வருத்தி காட்டுங்க. நிறைய பேர் சாப்பிடலையா? சரி, சாப்பிட்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் பாருங்க, ஒரு நபரோட உயிர் அந்த ஒரு முள்ள பறி போய் விட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிறோம், நம்ம சந்தோஷமா இந்த சமூகத்துக்கு வந்து இருக்கிறோம். காலையில் எல்லாரும் ஆலயத்தில் போய் ஆண்டவரை துதித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரம் நம்மோடு இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டும் நம்ம சொல்ல போறோம், இந்த முதல் நாளிலே ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க போங்க, நீங்க நடத்துங்க. இந்த ஆண்டை நீங்க இல்லாம என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இல்லாம, உம்முடைய சமூகம் இல்லாம, உம்முடைய கிருபை இல்லாம, உம்முடைய தயவு இல்லாம, உம்முடைய காருண்யம் இல்லாம என்னால இந்த ஆண்டை கடக்க முடியாது. அப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தினருக்கு ஆண்டவரே உம்முடைய நடத்துதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா?
24:48 அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இங்கு ஒரு நடத்துதலை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நடத்துதல் தெரியுமா? ஒரு நேர்வழியாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நேர்வழி என்று சொல்லும் பொழுது ஒரு கரெக்டான வழி இல்லையா? தவறான வழி ஒன்று இருக்க போய் தான் இங்க நேர்வழி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு செம்மையான வழி, கரெக்டான வழி. தேவையில்லாத வழியில ஆண்டவர் இந்த ஆண்டு நம்ம கால்களை போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நேர் வழியில நடத்தணும். இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆண்டு நீங்க என்னை நடத்துங்க. எப்படி நடத்தணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை நேர்வழியா என்னை நடத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, தேவையில்லாத வழிகள், ஹல்லேலூயா, தேவையில்லாத திசைகள், தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணுகிற திசைகள், தேவையில்லாத பண செலவுகளை கொண்டு வருகிற வழிகள், நஷ்டங்களை கொண்டு வருகிற வழிகள், கண்ணீரை கொண்டு வருகிற வழிகள், டிப்ரெஷன் மன அழுத்தங்களை கொண்டு வருகிற வழிகள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துங்க. சொல்லுங்க ஆண்டவரே. ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், தொழிலுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், எதுவானாலும் தேவரீர் எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. அவர்கள் தாபரித்த ஆண்டவரே அந்த ஸ்தலத்துல கொண்டு போய் விடுகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. திசை திருப்புகிற ஆவிகள், ஹல்லேலூயா, வழி மறிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆண்டின் 12 மாதங்களும், சொல்லுங்க, இந்த ஆண்டின் 12 மாதங்களும் 365 நாட்களும் எங்களை நேர்வழியாய் நடத்துங்க. தேவையில்லாத வழிகளை நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, முள் வழியில சிக்கிக் கொள்ளக்கூடாது. எங்களை அழுத்துகிற, எங்கள் இருதயத்தை உடைக்கிற வழிகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் சேதப்படுத்துகிற வழியில் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, தேவையில்லாத நஷ்டங்கள், பொருள் நஷ்டங்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத பண செலவுகள் வருகிற வழிகள்ல ஆண்டவரே நாங்கள் போய்விடாதபடிக்கு எங்கள் வழிகளை உறுதிப்படுத்துவீராக. எங்களை நேர்வழியாய் நடத்தி செல்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி, ஸ்தோத்திரம், சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. என் காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. ஜெபமாய் பாடுங்க. இந்த ஆண்டு காரியங்கள் வாய்க்கிற ஆண்டாய் இருப்பதாக நேர்வழியாய் சொல்வோமா? நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. என் காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் காரியம் வாய்க்க செய்தீ, என் கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்லணும்,
ஹalleluya. என்னை நேர்வழியாய் நடத்துங்க. ஹalleluya. வாய்களை திறந்து சொல்வீங்களா, ஆண்டவரே எங்களை நேர்வழியாய் நடத்துங்க. ஹalleluya. சங்கீதம் 107:7 நம்ம பார்க்கும் பொழுது 107:7 இப்படியாக சங்கீதக்காரர் பாடுகிறார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹalleluya. தாபரிக்கும் ஊருக்கு போய் செல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போய் அங்க செட்டில் ஆகி அவங்க குடும்பங்களை நடத்த, வீடுகளை கட்ட, அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக போகும்படியாக அவர்களை செவ்வையான வழியில நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. அநேக காரியங்கள் நிலுவையில் இருக்கு. ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகல. என்னுடைய பிள்ளைகள் காரியங்கள், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய ஃபியூச்சர் எல்லாம் கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் நம்மை நேர்வழியாய், ஹalleluya, ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹalleluya. இன்னொரு நடத்துதலை நம்ம பார்க்கும் பொழுது மீகா 2:13 நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க. காலையிலே எழுந்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தூக்கம் வருதான்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து இந்த ஆண்டை நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாமா? மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹalleluya. இங்க ஆண்டவருடைய நடத்துதல் எப்படிப்பட்ட நடத்துதல்? தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். ஹalleluya. முன்னேறி செல்ல தடைகள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒருவேளை கடந்த நாட்கள்ல தடைகளா இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு ஆண்டவரிடத்துல சொல்ல போற, ஆண்டவரே தடைகளை நீக்கி போட்டு எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை நடத்துவீராக. ஹalleluya. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னென்ன தடைகள் கடந்த நாட்கள்ல, ஹalleluya, நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஒருவேளை விசுவாசம் குன்றி போய் காணப்படலாம். விசுவாசமே இல்ல, இந்த ஆண்டாவது நடக்குமா, எங்கே நடக்க போகுது, அப்படியெல்லாம் நீங்க ஒருவேளை பேசிக்கொண்டு இருதயத்துல சிந்தித்து கொண்டு உட்கார்ந்திருக்கலாம். நம் தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே. சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுகிறவரே, நாங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு, ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடிக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக. கேளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, என் கணவருக்கு முன்பாக, என் மனைவிக்கு முன்பாக, என் ஊழியத்துல என் முன்பாக நீர் செல்லுவீராக. தடைகளை நீக்கி போட்டு, ஹalleluya, கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி தேவரீர் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமான தாவரங்கள்ல எங்களை தங்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து. இடஞ்சலெல்லாம் உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்திடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்திடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே,
நீ அற்புதம். கண்டிடுவார். மீண்டுமாய் ஒரு விசையாய் வாழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. அறிக்கை செய்வோமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்செல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுமா. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. மறைவாயிருக்கிற தடைகள், நம் கண்களுக்கு மறைவாயிருக்கிற கண்ணிகள் ஒரு பக்கம், சத்துரு கொண்டு வருகிற தடைகள் ஒரு பக்கம், பிசாசானவன் கொண்டு வருகிற தடை ஒரு பக்கம், மனுஷன் கொண்டு வருகிற தடை ஒரு பக்கம். இன்னொரு தடை என்ன தெரியுமா? நம்ம இருதயமே சில தடைகள். ஹல்லேலூயா. நம்முடைய யோசனைகள், நம்முடைய அவிசுவாசமே சில அற்புதங்களை நம்ம சுதந்திரிக்க விடாதபடிக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், எது தடையா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் செல்லுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது எல்லா தடைகளை உடைத்து கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி நம்மை சந்தோஷமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு அவருடைய நடத்துதலை நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 91 நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 91 சங்கீதம் 11 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளை இடுவார். தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. நெகேமியா 9 அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நெகேமியா 9 அதிகாரம் 19 நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 9 பக்கம் 615 இருக்கிறது. நெகேமியா 9:19 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அடுத்த வசனத்தை நம்ம அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் தெரியுமா? நம்ம சங்கீதம்ல பார்க்கும் பொழுது, வழியிலே உன்னை காக்கும்படி உனக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறார், தடைகளை உடைத்து நடத்துகிறார். அந்த வழியில், அந்த பயணத்தில், அந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த 2025ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி தெரியுமா நடத்த போகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் அளவும் எப்படி நடத்தினார்? அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரு நாளும் அவர் வனாந்திரத்துல கைவிடல. பகல்ல வழி நடத்த மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் அவர்களுக்கு அறிவை உணர்த்தினார் என்று பார்க்கிறோம். 20 வசனத்தின் பிற்பகுதியில் பார்க்கிறோம், அவர்கள் வாய்க்கு மன்னாவை தந்தார், உணவை தருகிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறார். 21 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். ஹல்லேலூயா. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. வழியிலே நம்மை காக்கிறவர், நம்மளை பராமரிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அப்படியே நேர்வழியாய் நடத்தினார், நம்மை தடைகளை ஒழித்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு அந்த வழியில் என்ன
என்ன தேவை, இந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை, தண்ணீர் வேணுமா தண்ணீரை கொடுக்கிறார், ஆடை வேணுமா ஆடை கொடுக்கிறார், உணவு வேணுமா உணவை கொடுக்கிறார். ஹalleluya. ஆவியானவரை கொடுக்கிறார். நம்மளை நடத்துகிற தேவன். ஹalleluya. கைவிடாமல் நம்மளை நடத்துகிற தேவன். ஹalleluya. இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அளவும் அந்த வனாந்திரத்துல அழகாய் நடத்தினார். ஹalleluya. அழகாய் நடத்தினார். என்னென்ன தேவை எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்து, ஹalleluya, கால்கள் வீங்கவில்லை, ஒரு ஆரோக்கியமான ஒரு சரீரம். ஹalleluya. இந்த ஆண்டு ஹalleluya ஆரோக்கியத்துக்கு குறைவில்லாத ஆண்டா இருப்பதாக சொல்லுங்க. ஆண்டவரே, தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, சுகத்தை தருகிறவரே, ஆரோக்கியத்தை தருகிறவரே, ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தாங்க, ஆனா அவங்க கால்கள் வீங்கல. ஹalleluya. மூட்டுல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுவீராக. கால்கள்ல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுவீராக. சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதிகள், குறைகள், ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால பிளட் பிரஷர், சுகர் எல்லாம் நார்மலா இருப்பதாக. ஏன்னா நீங்க நடத்துறீங்கல்ல ஆண்டவரே, நீங்க எங்களை நேர்வழியாய் நடத்துவீங்க, அதிசயமாய் நடத்துவீங்க, ஆச்சரியமாய் நடத்துவீங்க, எங்களை கைவிடாமல் ஆச்சரியமாய் நடத்துவீங்க. எங்களுக்கு ஆண்டவரே உணவை தருகிற தேவன் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வருஷிக்க பண்ணினார். வனாந்திரத்துல ஒன்றும் இல்லாத பஞ்சத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியுமானார். இன்றைக்கு நம் முன் இருக்கிற அந்த பண தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் எனக்கு எவ்வளவு தேவையோ, எவ்வளவு பணம் தேவையோ அதை நீங்க ஆச்சரியமாய் சந்திக்க போறீங்க. சொல்லுங்க, கடன் இல்லாமல் என்னை நடத்த போறீங்க. ஒவ்வொரு மாதமும் என்ன நடத்த போறீங்க, என்னை ஆச்சரியமாய் நடத்த போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என ஆண்டவர் நடத்தும் பொழுது அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும் குறைவுபடாமல். ஆடை பழசாகல. ஆண்டவர் எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்கள் தேவை எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. அதே போல ஆண்டவரே ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய சத்தம். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய நடத்துதல், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுகிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. இந்த ஆண்டு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நடத்துதலுக்கு சொல்லுங்க, உம்முடைய நடத்துதல் அது ஆச்சரியமானது. அந்த நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, ஆண்டவரே எங்கள் சகல காரியங்களை உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்துவீராக. நீங்க நடத்துங்க. எங்களால முடியாது, எங்களால முடியாது. எங்கள் சாமர்த்தியம் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எங்களுடைய ஜெப வாழ்க்கை அல்ல. உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கைகள் தட்டி பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000
நடத்துவார். பாடி கொண்டாடுவோம், ஜெபத்தோடு சொல்லுவோம். ஓடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார்.